நமஸ்காரம். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் தினமும் விடாமல் என் பணி கேட்டு வருகிறீர்கள். ஒரு புறம் ஸ்ரீ ராமாயணமும் மற்றொரு புறம் பொது விஷயங்களையும் விடாமல் கேட்டு வருகிறீர்கள். பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆப்பிள் கேட்பவர்களை சொன்னேன். அது தவிர யூடியூபிலும் தினப்படி தலைப்பை பொறுத்து பலரும் கேட்கிறீர்கள். இதில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாழ்க்கைக்கு உதவும். அதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டவை என்றால் நீதி நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. அப்படி ஒன்றுதான் விதுர நீதி, மகாபாரதத்தில் முக்கியமான பகுதி. இந்த ஆண்டு அதிலிருந்து சில விஷயங்களை எடுத்துத்தான் ஆன்மீக நாள்காட்டியாக வெளியிடுகிறோம். அதில் சாரம் என்பதை சொல்ல எழுத முற்பட்டிருக்கிறேன். அத்தோடு கூட என்னுடைய உபன்யாசமும் விதுர நீதியை பற்றினது டவுன்லோட் முறையில் அளிக்கிறோம். இவையெல்லாம் முன்னமே உங்களிடத்தில் கூறியிருக்கிறேன். ஆனால் இன்னும் என் பணியை விடாமல் கேட்பவர்கள் பலரும் முன்பதிவு செய்து கொள்ளவில்லை. வருடப்பிறப்பன்று 14ஆம் தேதி ஏப்ரல் தானே வெளியிடப் போகிறார்கள். இன்னும் நாள் இருக்கிறதே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பதிவு செய்தால்தான் அதற்கு தகுந்த அச்சு போட முடியும். ஆகவே உடனடியாக கிஞ்சித் தர்மம் .org KINCHITDHARMAM.org அந்த வெப்சைட்டுக்கு போய் பதிவு செய்து கொள்ளவும். ஒரு மாதிரிக்காக விதுரர் என்ன சொன்னார், அதிலிருந்து ஒன்றை மட்டும் இன்று கூறுகிறேன். முன்னமேயும் பலதையும் சொல்லியிருக்கிறேன். திருதராஷ்டிரன் மன அமைதி இழந்து தூக்கம் வராமல் தவிக்கிறான். விதுரருடன் ஏன் என்று கேட்கிறான். எனக்கு மனசாந்தி இல்லையே, கவலையாக உள்ளது, ஒரு நிலையில் இல்லை, எதனால் இருக்கும்னு கேட்க விதுரர் திருப்பி கேட்கிறார், மன அமைதி இல்லாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் எது? ஒரு கடலை பார்க்கிறோமே, கடற்கரைக்கு அருகே இருந்தால் அலைகள் எல்லாம் பெரிது பெரிதாக வரும். ஏனெனில் அலை உருவாகி ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளுகிறது. அதனால் தான் அது கொந்தளிக்கிறது. அதே நடுக்கடலுக்கு போனால் அலைகள் இல்லை, ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளாது. அதனால கொந்தளிப்பு இருக்காது, சாந்தமாக இருக்கும். இது கடலை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். அதே போலத்தான் நம் மனம் கடலை விட பெரியது. மனத்தில் ஒன்று வைத்து வாயில் மற்றொன்று பேசி செயலில் வேறொரு மாதிரி நடந்தால் அது உன்னை நீயே எதிர்க்கிறாய் என்று பொருள். உனக்கு நீயே எதிரியாகிவிட்டால் எப்படி மன அமைதி கிட்டும்? பிறர் எதிரியானால் கூட சமாளித்துக் கொள்ளலாம். நானே எனக்கு எதிரி என்றால் மன அமைதி கிட்டாது. அது மனக்குழப்பத்திலும் அழுத்தத்திலும் கொண்டு போய் விடும். அந்த மன அழுத்தம் எளிதில் தீராவிட்டால், தீர்வதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது அச்சத்தில் போய் முடியும். மன அழுத்தம், சாந்தியின்மை, கவலை, அச்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்ளும். இதற்கெல்லாம் காரணம் யாது? உனக்கு நீயே எதிரியாகி விட்டாய். ஒன்றை நினைத்து ஒன்றை பேசுகிறாய். பாண்டவர்கள் வேண்டியவர்கள், உன்னுடைய சகோதரர் பிள்ளைகள்னு பேசுகிறாய். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மறுக்கிறாய். என்ன எளிதாக விளக்கிவிட்டார். மேலும் அவர் சொல்வது, நம்மை தாண்டி சிந்தித்து கொஞ்சமேவது தியாகம் பண்ணி பிறர் நலத்துக்காக இல்லாமல் நீ வாழ்கிறாய். தியாகம் பண்ண வேண்டும், பிறர் நலத்துக்காக இருக்க வேண்டும், கொஞ்சமாவது செய்ய வேண்டும்.
புலன்களை கண்டபடிக்கு ஓடவிடக்கூடாது, சற்று கட்டுப்படுத்த வேண்டும். பேராசை குறைக்க வேண்டும். இவை இருந்தாலே உனக்கு மன அமைதி கிட்டும். ஆகவே நீ அமைதியின்றி தவிப்பதற்கு இவையெல்லாம் காரணங்கள். பல காரணங்களை சொல்லுகிறார். அவற்றுள் இதை முக்கியமாக கூறுகிறார். தியாகே நெய்கே அமிர்தத்வமான சுகுன்னு உபனிஷத்து சொல்லுகிறது. தியாகம் ஒன்றினால் இந்த உலகத்திலும் சுகம் அடையலாம். இவ்வாழ்க்கை முடிந்த பிற்பாடு முக்தியே பெறலாம். செல்வத்தை சேர்க்க வேண்டுமானால் அதில் சுயநலம் இல்லாமல் இருந்தால்தான் சேரும், தர்மம் இருந்தால்தான் சேரும். நாம் நினைப்போம் தர்ம காரியமாக பண்ணி கொண்டிருந்தால் செல்வம் எப்படி சேரும் என்று. திருத்தராஷ்டிரா, அப்படி நினைக்காதே. செல்வத்தை காப்பதே தர்மம்தான். இந்த உண்மை புரியாமல் உன் மகன் நடந்து கொள்ளுகிறான். நீயாவது வயோதிகன் புரிந்து கொள்ள வேண்டாமா என்றுதான் விதுரர் கூறுகிறார். இது என்றோ இருந்த திருத்தராஷ்டிரனுக்காக சொல்லப்பட்டது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்குமாக சொல்லப்பட்டது. இதில் போர் பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைப்பதே அரிது. ஆகவே இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொண்டு அறக்கட்டளையின் செயல்பாடுகளையும் ஆதரித்து நீங்களும் நல்விஷயங்களை தெரிந்து கொள்வதில் பயன்பெறுவீர்கள் என்று நம்பி வேண்டுகிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.